வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த பிக்சல் எடிட்டிங் தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேபிஸ் யாருக்குனாலும் எடிட் பண்ணலாம். சிம்பிளாகவே ஒன் கிளிக்கில் எடிட் பண்ணிடலாம். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் இருக்கும். ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் இருக்கும். இதில் கீழே பாருங்கள் ரேஷியோன்னு போட்டு 4:5 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 4:5 அப்படின்னா இன்ஸ்டா சைஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதே உங்களுக்கு வந்து ஃபுல் சைஸாக வேணும் அப்படின்னா 9:16 அப்படின்னு வந்து மாற்றிக்கோங்க. இதே ப்ரொஃபைலாக வைக்கணும், டிபியாக வைக்கணும் அப்படின்னா 1:1 ரேஷியோவை மாற்றிக்கோங்க. ஸோ 3 ரேஷியோவில் உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ கொஞ்சம் பேக்ரவுண்டு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃபோட்டோ வந்து அந்த பிக்சல் வந்து சூப்பராகவே வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1 ஃபோட்டோவே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி எந்த வருது அவுட்புட் எப்படி வருதுன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்மளது எப்படி வந்திருக்குன்றது தெரியும். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நமக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ எந்த அளவுக்கு அந்த பிக்சல் வந்துட்டு உங்களுக்கு சைடில் பேக்ரவுண்டில் எல்லாம் பக்காவாக வந்திருக்குன்றது தெரியும். ஸோ நம்மளோட ஃபேஸ் வந்து பக்கா கிளியராக வந்திருக்கு. உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கு மேலேயே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பாய்ஸாக இருக்கட்டும் இல்லை கேர்ள்ஸாக இருக்கட்டும் பேபிஸாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் யார் ஃபோட்டோஸ் வேணாலும் இந்த ஸ்டைலில் வந்து சிம்பிளாகவே நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூனிக்காக அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் மாசாக கலக்கலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைன் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.